மின்னல்லாம் டெக்க பத்தி கேட்டா யாருக்குமே தெரியாது. ஆனா, இப்போ டெக்க பத்தி எது கேட்டாலும் எனக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும் அப்படின்ற மாரி தான் நம்ம நெனச்சிட்டு இருப்போம். ஆனா, நீங்க நெனச்சிட்டு இருக்கக்கூடிய பலவிதமான டெக் விஷயங்கள் பொய்ன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? எஸ். அந்த மாரி சிறந்த பொய்கள், சிறந்த டெக் பொய்கள் என்னென்ன இருக்குன்றத தான் இந்த வீடியோல பார்க்க வரோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். In a sense, a feel of discontent. I'm finally facing it all. Fearless. முதல் தவறான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ல இருந்து கம்ப்யூட்டர் வரைக்குமே இந்த குவாரிட்டின்னு சொல்லக்கூடிய கீபோர்டு தான் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நினைக்கிறது என்ன? இதுதான்ப்பா ஈஸி. இதுதான் ரொம்ப வேகமா டைப் பண்ணுவோம் போல. அதனால தான் இது இருக்குன்னு சொல்லி. பட் உண்மை என்னன்னா, அது கிடையாது. இதை விட ரொம்பவே வேகமா டைப் பண்ண வைக்கக்கூடிய கீபோர்டு எல்லாமே ஒரு சிலது இருக்கு. ரொம்ப ஃபாஸ்ட்டான கீபோர்டு எல்லாம் இருக்கு. ஒன்னு டோராக் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு கோல்மேக் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு பயங்கர வேகமான ஒரு கீபோர்டு அப்படின்னு சொல்லலாம். பட் ஏன் அப்படி இருந்தாலுமே குவாரிட்டி இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா, குவாரிட்டி எல்லாருமே பழகுன ஒரு கீபோர்ட். எல்லாருமே திரும்ப போய் இன்னொரு கீபோர்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டம். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் குவாரிட்டியை யூஸ் பண்றோம். பட் ஸ்டில் நீங்க குவாரிட்டி யூஸ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளா இருக்கீங்களா? இந்த மேக் கம்ப்யூட்டர்ஸ்லயுமே லினக்ஸ் கம்ப்யூட்டர்லயுமே வைரஸே வராதுன்றது போல ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இது கிட்டத்தட்ட உண்மைதான். ஆனா அதுலயும் ஒரு சில பொய்கள் இருக்கு. ஆஃப் கோர்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ்டு சிஸ்டம். நீங்க விண்டோஸ் மாதிரி ரொம்ப ஓப்பனா வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ண முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுல வைரஸ் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். பட் அப்படி இருந்தாலுமே இதுலயும் மால்வேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வரும். அதாவது இன்னைக்கு நம்ம விண்டோஸ் கம்ப்யூட்டர்ல நிறைய பார்த்து பழகி இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள் சும்மா பாப்அப் மேல பாப்அப் வந்துகிட்டே இருக்கும். இங்க கிளிக் பண்ணுங்க இது வந்துரும், அங்க கிளிக் பண்ணுங்க அது வந்துரும் சொல்லி அட்வர்டைஸ்மென்ட் மேல அட்வர்டைஸ்மென்ட் வந்து போட்டு கொள்ளிட்டே இருப்பாங்க ஒரு சில வெப்சைட்ஸ்லாம். இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது உங்களுக்கு மேக்லயும் வரும், லினக்ஸ்லயும் வரும். ஸோ மேக் அப்படின்றது வைரஸ் ஃப்ரீயா இருந்தாலுமே மால்வேர் ஃப்ரீ அப்படின்றது இப்போ வரைக்கும் கிடையாது. பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர்ல இருந்து நான் டவுன்லோட் பண்ணக்கூடிய எந்த ஒரு ஆப்பா இருந்தாலும் இது 100% சேஃபா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் கம்ப்ளீட்லி போய். ஏன்னா பிளே ஸ்டோர்ல இருந்துமே சரி, ஆப் ஸ்டோர்ல இருந்துமே சரி, அப்பப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு லிஸ்ட் வரும். இந்த செட் ஆஃப் ஆப்ஸ் வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம். ஏன்னா அதில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, இதில் மால்வேர் இருக்குன்றது போலலாம் ரிமூவ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ பிளே ஸ்டோர்லையுமே சரி, ஆப் ஸ்டோர்லையுமே சரி உங்களுக்கு கம்பல்சரி சேஃபான ஆப் அப்படின்றது கிடையாது. என்ன ஒரே விஷயம்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் நம்ம சேஃபான ஆப்பை டவுன்லோட் பண்ணுவோன்ற ஒரு நம்பிக்கையோட வேணா போய் அங்கேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மொபைல் ஃபோனில் சிம்மை போடலன்னா நம்மளை யாருமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய விஷயம் முற்றிலும் போயிங்க. ஏன்னா ஒரு மொபைல் ஃபோனில் சிம் இருந்தாலுமே சரி இல்லாட்டுமே சரி அந்த மொபைல் ஃபோன் ஆனில் இருந்தாலே போதும் அந்த மொபைல் எங்கே இருக்குன்றதை ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். அடுத்த பொய்யை பார்க்கறதுக்கு முன்பாக இப்போ வரைக்கும் பார்த்ததெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ உங்க நண்பர்கிட்ட ஷேர் பண்ணி விடுங்க. ஐயோ என் மொபைல் ஃபோன் ஹீட் ஆயிடுச்சு அவ்வளோதான் போச்சு மொபைல் வெடிக்க போகுதுன்றதெல்லாம் நினைக்கிறதெல்லாம் முற்றிலும் போயிங்க. ஏன்னா மொபைல் சூடாகுது அப்படின்றது வந்து ஓரளவுக்கு நல்ல விஷயம் தான் ஒரு சைடில் பார்க்கும்போது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸர் மொபைல் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டை உள்ளவே வச்சுட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டோட்டல் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணுது அந்த ஹீட் எவ்வளோ இருக்கோ அது தன்னை கடந்து போகிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி டிஸ்பேட் பண்ணும். அப்படி பண்ணும்போது மட்டும்தான் உங்கள் ஃபோன் ஸ்மூத்தாக வந்து ரன் ஆகும். ஒருவேளை அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக ஃபோன் காலி. ஓகேவா? அப்படின்னு சொன்னா சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன். பட் அந்த மாதிரி கிடையாது. ஒரு ப்ராசஸர் நார்மலாகவே கொஞ்சமாக ஹீட் ஆகும்போது அந்த ஹீட்டை வந்து வெளியில் தள்ளும். எப்போ நமக்கு டேஞ்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி எப்போ ஓவராக சூடாகுதோ அப்போ தான் அந்த பேட்டரி வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த பேட்டரி வெடிக்கிறது தான் நம்ம என்ன நினைக்கிறோம் மொபைல் ஃபோனே வெடிக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனால் ரீசெண்டாக இல்லை ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சாம்சங் கேலக்ஸி நோட் 7 ஃபோன் எல்லாம் ஃப்ளைட்டில் கூட எடுத்துன்னு வராதீங்க அதெல்லாம் பற்றிக்குது நாங்கள் பார்த்தீங்களா? ஆக்சுவலாக அது ஃபோனில் ப்ராப்ளம் கிடையாது, பேட்டரியில் தான் ப்ராப்ளம். ஸோ அதனால் பேட்டரி தான் சூடான பிரச்சனையை தவிர ஃபோன் சூடாகிறது ஓரளவுக்கு வரைக்கும் சூடாகிறது இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. லேப்டாப் பிசியை யூஸ் பண்ணவங்க எல்லாத்துக்குமே இந்த ரெஃப்ரெஷ் அப்படின்ற கீ ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு கீன்னு சொல்லுவோம். எதுக்கு ப்ரெஸ் பண்ணுறோம் ஏன் ப்ரெஸ் பண்ணுறோன்னே தெரியாமல் பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லையா? ஆனால் இந்த ரெஃப்ரெஷ் அதிகமாக பண்ணுறதுனால கம்ப்யூட்டர் ஃபாஸ்ட்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மாறாக கம்ப்யூட்டர் ஸ்லோ ஆகுது. ஏன்னா ரெஃப்ரெஷ் அப்படின்றது என்னன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது அந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய மொத்த விஷயங்களும் ரீப்ரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? அதுதான் கணக்கு. ஸோ அது ரீப்ரிண்ட்னா அந்த இமேஜ் வந்து திரும்ப ரீக்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் த செகண்டில் பண்ணும்போது அதனால் நமக்கு எக்ஸாக்ட்லி என்ன நடக்குதுன்னு தெரியாது. இப்படி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அந்த மொத்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய விஷயங்களும் அப்பப்போ வந்து அந்த கலர்ஸ் எல்லாம் வந்து மாறி மாறி கொடுக்கும்போது நார்மலாக பார்க்குறத விட நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில டைமில் உங்களுக்கு ஸ்லைட்டாக கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து தெரியும். அண்ட் இன்றைக்கி இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் ரொம்ப வேகமாக இருக்கிறதுனால அந்த சின்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது நம்மளால நோட்டீஸ் பண்ண முடியாது. பட் ஸ்டில் ரெஃப்ரெஷ் அப்படின்றது இன்னொரு காலத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே இன்னைக்கு தேதியில் இட் டசன்ட் மேக் ஹியூஜ் டிஃபரன்ஸ். டோரண்ட் சைட்டில் டவுன்லோட் பண்ணால் நம்மள ஜெயிலில் போட்டுருவாங்க நினைக்கக்கூடிய விஷயமெல்லாம் தவறு தான். டோரண்ட் சைட் லீகலாக நினைக்கக்கூடிய விஷயங்களுக்கு மத்தியில் டோரண்ட் இஸ் டோட்டலி லீகல். ஓகேங்களா? பிரச்சனையே கிடையாது. எப்போ அது இல்லீகலாக மாறும்னா நீங்கள் இல்லீகலான கண்டென்ட்லாம் டோரண்ட் மூலிமா டவுன்லோட் பண்ணும்போது காப்பிரைட் கண்டென்ட் டவுன்லோட் பண்ணும்போது மட்டும்தான் அது இல்லீகல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் நார்மலாக ஃபைல்
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் இருக்குது ஆன்லைன்லேயே. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு டோரண்ட் இட்ஸ் டோட்டலி லீகல். இந்த டவுட்டை நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸ்மார்ட் ஃபோன் சம்மந்தப்பட்டது தான். 4000 mAh கொண்டு இருக்க பேட்டரியை விட 5000 mAh சும்மா வேறு லெவலில் இருக்கும் இல்லையா, செம பேட்டரி பேக்கப் வரும்னு நினச்சிங்கன்னா டோட்டலி ராங். ஏன்னா ஒரு 4000 mAh இருக்கக்கூடிய ஒரு பேட்டரியை உங்களுக்கு கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணி ஒரு 5000 mAh இருக்கக்கூடிய ஒரு பேட்டரியை ஆப்டிமைசேஷனே அந்த ஸ்மார்ட் ஃபோனில் பண்ணாமல் விட்டுருந்தாங்கன்னா 4000 mAh இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி லைஃப் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வரும். ஓகேங்களா? ஸோ கடைசியாக நம்ம பார்க்க வேண்டியது எங்கன்னா எவ்வளோ பேட்டரி இருக்குன்றதை விட அந்த பேட்டரியோட சேர்த்து அது எந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஆப்டிமைசேஷன் எப்படி பண்ணியிருக்காங்கன்றது தான் ரொம்பவே முக்கியம். எப்பா ஏன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இனிமேல் மைக்ரோ யூஎஸ்பியை கொடுத்து சாவடிக்கிறாங்கன்னு தெரியலையே. டைப் சி கொடுத்தா எவ்வளோ வேகமாக இருக்கும்லாம் நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அது அப்படி கிடையவே கிடையாது. டைப் சி இருந்தாலே அங்கே ஸ்பீடு இருக்குன்றது அர்த்தமே கிடையாது. பிகாஸ் மைக்ரோ யூஎஸ்பியாக இருக்கட்டும் டைப் சியாக இருக்கட்டும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று தான். ஒரே டிஃப்ரென்ஸ் எங்கன்னா அந்த பின்னில் மட்டும்தான் வித்தியாசம். ஓகேவா? சிம்பிள். அதனால் வேகம் மாறாது, மற்ற எந்த ஒரு விஷயமும் வந்து மாறாது. உள்ளே இருக்கக்கூடிய டெக்னாலஜி மாறினாலும் ஒழிய நமக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த பின்னு மட்டும்தான் மாறும். அப்புறம் ஏன் டைப் சி ஒஸ்தினி எல்லாம் சொல்கிறாங்கன்னா, ஒரே பின் இருந்ததுன்னா உலகம் ஃபுல்லாக எல்லாம் அதையே யூஸ் பண்ணிட்டு போகலாம். அட் த சேம் டைம் டைப் சி நீங்கள் இப்படியும் திருப்பலாம் அப்படியும் திருப்பலாம், பிரச்சனை இல்லைன்றது தான், வேறு வழி கிடையாது. ஏன்னா மைக்ரோ யூஎஸ்பியை இப்படிலாம் போட்டு உடைக்கிறோம் பார்த்தீங்களா, அதனால தான். இன்னைக்கு தேதியிலையுமே இன்டர்நெட் எங்கடா இருந்து வருது நம்மள பல பேர்கிட்ட கேட்டால் சேட்டலைட்லேருந்து தானே வருது அப்படின்றது நிறைய பேர் சொல்லுவாங்க. இல்லை டவர்லேருந்து வருதுனாலுமே அந்த டவருக்கு எங்கேருந்து வருதுன்னு கேட்டால் சேட்டலைட்லேருந்து வருதுன்னு சொல்லுவாங்க. பட் உண்மை அது கிடையாது. பிகாஸ் உலகம் ஃபுல்லாக சேட்டலைட் மூலிமா மட்டுமே இன்டர்நெட்டை கொடுக்கவே முடியாது. அவ்வளோ வேகமாக அவ்வளோ எஃபிஷியண்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ மேக்ஸிமம் சொல்ல முடியாது, 99% எல்லாமே எங்கடா நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேபிள் மூலிமா, ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கடல் வழியாக நிறைய கேபிள்ஸை வந்து சும்மா புதைச்சி வந்து வச்சுருக்காங்க. அந்த கேபிள் மூலிமா தான் ஒவ்வொரு கண்டம் விட்டு கண்டம், காண்டினென்ட்லேருந்து காண்டினென்ட், கண்ட்ரிலேருந்து கண்ட்ரி எல்லாத்தையுமே வந்து இணைச்சிருக்காங்க. அங்கிருந்து தான் எடுத்து நமக்கு கடைசியாக வரும்போது நம்ம ஃபோனுக்கு இன்டர்நெட் அப்படின்றது தெளிவாக வந்து சேருது. ஸோ நம்மளை சுற்றி டெக்கில் என்னென்ன மாதிரியான பொய்கள் இருக்குது, நம்ம எவ்வளோ விஷயங்களை வந்து தப்பாக புரிஞ்சிருக்கோன்றது இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது மட்டும் கிடையாது, இந்த வீடியோ உங்கள் நண்பர்கிட்ட மறக்காம அதை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.